நினைவாய் வாழ்கின்றவர். உயிருள்ள இறைவனின் உறவினில் இணைந்திட வருவீர் திருக்குலமே. கயிறுகளால் கட்டி காத்திடுவார், அவர் கரங்களில் சரணடைவோம். கயிறுகளால் கட்டி காத்திடுவார், அவர் கரங்களில் சரணடைவோம். பக்கம் சாய்ந்திடுவார், பசி நீக்கிடுவார், இனி கவலைகள் நமக்கு இல்லை. பக்கம் சாய்ந்திடுவார், பசி நீக்கிடுவார், இனி கவலைகள் நமக்கு இல்லை. நம்மை அறிந்து அன்பு செய்ய நீங்கும் நெஞ்சம் உண்டு, விரைந்திடு இறை குலமே. நம்மை அறிந்து அன்பு செய்ய நீங்கும் நெஞ்சம் உண்டு, விரைந்திடு இறை குலமே. நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, மணலூர் மாதாவினுடைய நவநாள் பக்தர்களே, அன்னையினுடைய தாய் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் இருகரம் பிரித்து வரவேற்கின்றாள். என் மகனே, என் மகளே, என் அன்பு தம்பியே, என் அன்பு குழந்தாய், என் அன்பு சகோதரனே சகோதரி என்று இந்த தாய் அன்போடு அழைக்கின்றார். என்னோடு பேசுவாயா? உனது உள்ளத்திலே உள்ள எண்ணங்கள், ஏக்கங்கள், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய காயங்கள் எல்லாம் என்னிடம் வெளிப்படுத்துவாயா? தாயாகி எனக்கு உன்னை பற்றி தெரியும், இருந்தாலும் நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு தேற்றரவு அளிக்கிறேன், நான் உனக்கு ஆலோசனை கூறுகிறேன், நான் உனக்கு உதவி புரிகிறேன், நான் உனக்கு வழிகாட்டுவேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று இந்த தாய் அன்னை மரியாள் நம்மை அன்போடு காத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த தாய் இந்த கடந்த மாதம் முழுவதுமாக நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல உடல் ஆன்ம சுகம் தந்திருக்கிறாள், நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல தேர்விலே உயர் மதிப்பெண்களை தந்திருக்கிறார், நல்ல தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்புகளை தந்திருக்கிறார், நல்ல குடும்ப ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், நல்ல குழந்தை பாக்கியம் தந்திருக்கின்றார், நல்ல திருமண வரன்களை ஏற்படுத்த தந்திருக்கிறார் இந்த தாய் அன்னை மரியாள். எனவே நாம் கேட்பதை எல்லாம் உடனடியாக நிறைவு செய்யக்கூடியவள் நமது தாய் அன்னை மரியாள். திருப்பாடல் 34:4 துணை வேண்டி ஆண்டவரிடம் அன்றாடின் அவரும் என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தார். நம் கூக்குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவர் இந்த தாய், இந்த அன்னை மரியாள், இந்த ஆண்டவர் இயேசு, இந்த சிலுவையிலே தொங்கக்கூடிய இந்த உயிர்த்த ஆண்டவரனுடைய தாய் நமது தேவைகளை அறிந்து நம்மை நிறைவு செய்யக்கூடியவள். திருப்பாடல் 34:6 இதோ இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவரும் அவனுக்கு செவி சாய்த்தார், எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் அவனை விடுவித்து காத்தார். எனவே இந்த அன்னை மரியாள் நமது எல்லா விதமான நெருக்கடிகள், எந்த பாரங்கள், கடன் சுமைகள், எந்த விதமான நெருக்கடிகளாக இருந்தாலும், குடும்பத்திலே குழப்பம், கூச்சல், சண்டை சச்சரவுகள், இன்னும் எந்த நெருக்கடியாக, மனதிலே ஆறாத காயங்கள், தீராத வியாதிகள், எந்த நெருக்கடியிலிருந்தும் இந்த தாய் அன்னை மரியாள் நம்மை விடுவிக்கக்கூடிய. ஏனெனில் நாம் ஏழைகள், நாம் சாதாரண மக்கள், நமக்காக இருக்கக்கூடியவள் இந்த அன்னை மரியாள். எனவே நம்பிக்கையோடு நாம் இந்த தாயை நோக்கி வேண்டுவோம். திருப்பாடல் 34:18 உடைந்த உள்ளத்தோருக்கு அருகிலே இருக்கிறார் ஆண்டவர், நைந்த நெஞ்சத்தாரை அவர் தேற்றுகிறார். எனவே உடைந்த உள்ளத்தோடும், நொறுங்கிய உள்ளத்தோடும், நைந்த உள்ளத்தோடு வந்திருக்கக்கூடிய இறை குலமே, இந்த தாய் அன்னை மரியாள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார். இதோ நான் இருக்கிறேன்,
நான் உன்மீது பேரன்பு கொள்வேன். எரேமியா 31:3. ஆண்டவர் உன்மீது ஆழமான பேரன்பு கொண்டுள்ளார். அதீதமாக நம்மை அன்பு செய்யக்கூடியவர். இந்த குடும்பங்கள், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவாமல் அன்பு செய்கிறேன் என்று எசாயா 49:16 சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட இந்த அன்னை மரியாளினுடைய நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். இந்த நாளை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்னை மரியாள் எல்லா விதமான வளங்களாலும் செழுமையால் நிரப்ப வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியானது லுபினா தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றி திருப்பலியாகவும், குடும்ப நன்மைகளுக்காகவும், இருதராஜ் கவிதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், தாமஸ் மேத்யூ சுபதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், அருள் சகோதரி டெய்சி மேரி இவர்களின் ஆண்மலை பாற்றிகாகவும், செல்வராஜ் ஹேமலதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், இம்மானுவேல் மரிய சீற்றா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், வின்சென்ட் ஜெயராணி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும், ராஜன் செல்வராணி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும், செல்வின் ஜெயா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த அன்னை மரியாளின் வணக்க நாளில் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 23 முதல் 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறை நூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் 66, பக்கம் 66.
பொழிந்து ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். அவரின் சமூகம் முன்பாக செல்லும், தீமைகள் உன்னை அணுகாது. இமயம் போல் சூழ்ந்திடும் துயரங்களை பனி போல் மறைந்திடச் செய்திடுவார். உலகம் முடியும் வரை உயிருள்ள தேவன் உடனிருப்பார். உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார், அஞ்சாதே கலங்காதே. ஊரெல்லாம் உன்னை ஒதுக்கினாலும் உன் தேவன் விலக மாட்டார். துணையாக வந்து தோள் மீது சுமந்து தினந்தோறும் உன்னை பாதுகாப்பார். காரிருள் சூழ்ந்து தடுமாறும் நேரம் கரிசனையோடு ஒளியாவார். தனிமையில் தவிக்கும் போதினிலே நம்பிக்கையூட்டி நலம் தருவார். வாழ்விக்கும் நல்லாயனாய் வல்லமையோடு நடத்திடுவார். உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார், அஞ்சாதே கலங்காதே. ஊரெல்லாம் உன்னை ஒதுக்கினாலும் உன் தேவன் விலக மாட்டார். உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார், அஞ்சாதே கலங்காதே. ஊரெல்லாம் உன்னை ஒதுக்கினாலும் உன் தேவன் விலக மாட்டார். உன் துக்கங்கள் எல்லாம் மாறும், சந்தோஷம் வாழ்வில் கூடும். துயரங்கள் எல்லாம் மறையும், நெஞ்சினில் நிம்மதி நிறையும். உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார், அஞ்சாதே கலங்காதே. ஊரெல்லாம் உன்னை ஒதுக்கினாலும் உன் தேவன் விலக மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 20 தொடக்கம். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள்,
ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் மிகுந்த வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் தாய்மை கரங்கொண்டு நம்மை தாங்கக்கூடியவள். அன்னை மரியாள் கருணை கண்கொண்டு நம்மை நோக்கக்கூடியவள். அன்னை மரியாள் கனிவான இதயத்தோடு நம்மை பார்க்கக்கூடியவள் நமது தாய் அன்னை மரியாள். மே மாதம் அன்னை மரியாளினுடைய வணக்க மாதம். 30 நாட்களும் அன்னை மரியாளுக்கு நாம் சிறப்பு செய்கின்றோம். ஏனெனில் இந்த மே மாதம் உலகெங்கும் நாம் கணக்கிடும் பொழுது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நிறைய மாதாவினுடைய பெருவிழாக்கள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. எனவே அதையெல்லாம் மொத்தமாக வைத்து இந்த மே மாதம் முழுக்க அன்னைக்கான மாதம், அன்னைக்கான நவநாள் வணக்கம் என்று ஒவ்வொரு ஊரிலும் நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் மே மாதம் 13ஆம் தேதி நாம் பாத்திமா மாதாவினுடைய திருவிழாவை வெகு சிறப்பாக நாம் கொண்டாடினோம். 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி அன்னை மரியாள் போர்ச்சுகல் நாட்டிலே இருக்கக்கூடிய பாத்திமா என்ற இடத்திலே 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றாள். லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ என்ற 3 சிறுவர்களுக்கு தன்னையே வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற அந்த உடனிருப்பை அன்னை மரியாள் காட்டுகின்றாள். இந்த தருணம் 1917 இந்த தருணங்கள் எல்லாம் முதல் உலக போர் நடந்து கொண்டிருந்த தருணம். போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவுகள். எனவே உலகம் அமைதி இழந்து காணப்பட்டது. உலகமானது தீய சக்தியினுடைய மொத்த உருவத்திலே மூழ்கி இருந்தது. தீமை, சாத்தான் தலைவிரித்தாடிய ஒரு தருணம். எனவே இந்த சாத்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உலகம் சண்டை சச்சரவிலிருந்து நீங்கி, குழப்பம் நீங்கி அமைதி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பாத்திமானை காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து அவருடைய காட்சியிலே முக்கியமான செய்தி அன்பும் எச்சரிக்கையுமாக இருக்கிறது. ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும். இந்த உலக நாடு அமைதி பெற வேண்டும். நீங்கள் இப்படியே சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் மனிதகுலம் முழுவதும் அழிந்துவிடும். இது உங்களை படைத்த கடவுளுக்கு நீங்கள் பெருத்த அவமானத்தையும் மிகுந்த மனவேதனையும் கொடுத்து விடுகிறீர்கள். ஆதி பெற்றோர்கள் முதலிலே ஒரு மனவேதனையை கொடுத்தார்கள். தான் படைத்த பிள்ளைகளை பராமரித்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஏதேன் தோட்டத்திலே உயர்வான இடத்திலே வைத்தார். ஆனால் படைத்த அந்த முதல் பெற்றோர்களே படைத்தவனுக்கு, படைத்த பரமனுக்கு எதிராக துரோகம் செய்தார்கள், தவறு செய்தார்கள், பாவம் செய்தார்கள், கட்டளையை மீறினார்கள். எனவே அது ஒரு பெரிய தழும்பாக கடவுளுக்கு ஏற்பட்டது. எனவே இந்த தழும்பை கடவுளால் தாங்க முடியவில்லை, மனவேதனை அடைந்தார். எனவே இந்த பாவம் முதலாக நான் அன்பு செய்து மனிதனை படைத்தேன், இவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். எனவே இது தலைமுறை தோறும் கடத்தப்படக்கூடிய ஜென்ம பாவமாக, பிறப்பு நிலை பாவமாக இது மாறுகிறது. எனவே இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளிலே முதல் உலக போரும் இப்படிப்பட்ட ஒரு தீமை பெருகி போகிவிட்டது. கடவுளுடைய மனம் குமுறுகிறது. எனவே அந்த கடவுள் தனது தாயான அன்னை மரியாளை உலகத்திற்கு அனுப்பி சாந்தப்படுத்துகின்றார், அமைதிப்படுத்துகின்றார், இந்த உலகத்தை சீர்படுத்துகின்றார். சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி சமாதானமாக வாழ வேண்டும், குடும்பங்கள் அமைதியை பெருக வேண்டும், மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்தார். இந்த நற்செய்தியை நாம் வாசித்தோம். யோவான் 16:20 உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இப்பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். போர்கள் நடக்கும் பொழுது நாம் பார்க்கலாம், எங்கு பார்த்தாலும் அழுகையும் புலங்கும், ரத்தம் நதியாக ஆறாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற தருணங்கள். இப்பொழுது கூட போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு காட்சி அன்னை மரியாளுக்கு தேவை. எனவேதான் அன்னை மரியாள் ஆலயங்கள் அங்கங்கு நாம் செல்லும் பொழுது அது கொஞ்சம் தணிந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் நாம் உலக அமைதிக்காக அந்த அன்னை மரியாள் போர் நிறுத்தப்பட்டு எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும் என்று உதவி செய்வார். எனவே இத்தகைய அந்த முதல் உலக போர் தீமைகள் பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். கடவுளே தேவையில்லை,
கடவுள் நம்பிக்கையே இல்லை, கடவுளே இந்த உலகத்தில் இல்லை, கடவுள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியும். அந்த அளவிற்கு மனிதர்கள் தலையெடுத்து விட்டார்கள். ரஷ்யா மனம் திரும்பவில்லை, நாத்திக நாடாக இருந்தது. இன்னும் நிறைய நாடுகள் சேர்ந்து கொண்டு நாங்கள் முன்னேறிவிட்டோம், எங்களுக்கு படைபலம் இருக்கிறது, எங்களுக்கு நிறைய அறிவியல் நுட்ப தொழில் முன்னேற்றங்கள் இருக்கிறது, நாங்களே எங்கள் தேவையை பார்த்து கொள்வோம், கடவுள் வேண்டாம் என்று அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில்தான் இந்த பாத்திமா காட்சி கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியாள் காட்சி தருகின்றாள். மனிதர்களே, நீங்கள் உங்களை சார்ந்து அல்ல, இந்த கடவுள் இல்லாமல் ஒன்றும் செய்துவிட முடியாது. எனவே மனம் மாறுங்கள். இந்த தீமையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் மனம் மாற வேண்டும், பாவத்தை விட்டு விலகு. சாத்தான் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் தவறான வழியை சென்று கொண்டிருக்கிறீர்கள், எனவே சரியான பாதைக்கு வாருங்கள். இல்லாவிட்டால் எச்சரிப்பையும் கொடுக்கிறார், இது 2ஆம் உலக போராக மாறும், இன்னும் அநீதி பெருகும், உலகமே அழியும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும். எனவே மனம் மாறுங்கள். 2வது, அந்த பாவத்திற்காக, நாம் செய்த பாவத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த உலகம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் நீங்கள் தேட வேண்டும். ஒருத்தல் முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களை பாவ பரிகாரமாக ஒப்புக்கொடுங்கள், உலக அமைதிக்காக ஒப்புக்கொடுங்கள் என்று இந்த அன்னை மரியாள் பாத்திமாவில் கொடுத்த காட்சியினுடைய மைய ஆணிவேறு செய்தியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய அவசியம். ஜெபமாலை கையில் ஏந்து, ஜெபமாலை தான் ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. தீய சக்திகளை அழிக்கக்கூடியதும், உலகத்திலே அமைதியை கொண்டு வரக்கூடியதும், குடும்ப சமாதானம் தர வேண்டியதும் இந்த ஜெபமாலை தான். உன்னை சிக்கல்களிலிருந்தும், மிகப்பெரிய பாரங்களிலிருந்தும், பெரிய துயரங்களிலிருந்தும் விடுதலை தரக்கூடியது இந்த ஜெபமாலை. எனவே ஜெபமாலை நீ ஜெபி என்று அன்னை மரியாள் இந்த முத்தான 3 அம்சங்கள் இந்த பாத்திமா அன்னை காட்சியிலே நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 மனம் திரும்புதல், 2வது பாவ பரிகாரம் செய்தல், 3வது தினந்தோறும் ஜெபமாலை செய்தல். அன்னை மரியாள் தனது முதல் காட்சியிலே அந்த 3 சிறுவர்களுக்கு தன்னையே வெளிப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தி ரஷ்யா 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 என்று சொல்லுகிறார். இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று புரியவில்லை. ரஷ்யா மனம் மாற வேண்டும், தாந்தோமான போக்கில் சென்று கொண்டிருக்கிறது, நாங்கள் தான் கடவுள், கடவுளே தேவையில்லை, எனவே ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும், ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கின்றார். 2வது காட்சியிலே அன்னை மரியாள் அந்த சிறுவர்களுக்கு தோன்றி, நாம் நற்கருணை ஆராதனையிலே ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம், என் தேவனே நான் உம்மை விசுவசிக்கிறேன், என் தேவனே நான் உம்மை ஆராதிக்கிறேன், என் தேவனே நான் உம்மை நம்புகிறேன். உம்மை விசுவசிக்காதவர்களுக்காகவும், உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும் எனது மன்னிப்பை நான் கேட்கிறேன் என்ற ஜெபத்தை அன்னை மரியாள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது உலகம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டும், எல்லா நற்கருணை ஆராதனை நேரத்திலும் ஜெபிக்கப்பட வேண்டும் என்று அன்னை மரியாள் தனது கையிலே நற்கருணை ஏந்தி அந்த நற்கருணை ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே இந்த ஜெபத்தை சொல்ல கட்டளையிடுகிறார். எனவேதான் நாம் இந்த ஜெபத்தை எல்லா நற்கருணை ஆராதனை நேரத்தில் நாம் சொல்கிறோம், என் தேவனே பாடலாக பாடுகிறோம். இது பாத்திமாவிலே அன்னை கற்றுக் கொடுத்த ஜெபம். இது மிக மிக முக்கியமான ஒரு ஜெபம். இந்த உலகம் மனம் திரும்ப வேண்டும், நாம் எல்லோரும் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்கான ஒரு அருமையான ஒரு ஜெபம். எனவே இதை அப்பப்போது வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நாம் இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும். 3வது காட்சியிலே அன்னை மரியாள் தனது ஆசையை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அநீதி வந்து கொண்டிருக்கிறது, எனவே இந்த அநீதியிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீங்கள் எல்லா குடும்பங்களையும் என்னுடைய மரியாயினுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். மரியாயினுடைய மாசற்ற இருதயத்திற்கு எல்லா ஊர்கள், இந்த உலக நாடுகள், குடும்பங்கள் சகலத்தையும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்துக்கு ஒப்புக்கொடு என்று அன்னை மரியாள் அந்த காட்சியிலே அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். அடுத்த காட்சியிலே அன்னை மரியாள் மீண்டும் ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றாள். ஜெபமாலையிலே நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் 10 அருளறிந்த மந்திரம் 10 மணி முடிந்தவுடனே நாம் என்ன சொல்லுவோம்? ஓ என் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும், எல்லா ஆன்மாக்களையும் விசேஷமாய் யார் யாருக்கெல்லாம் உமது உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு மோட்சத்தின் நித்திய நிலை வாழ்வை காட்டியருளும்
நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களுக்கு மோட்சத்துக்கு அழைத்து செல்லும் என்று அந்த ஒரு அருமையான அந்த ஜபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அதைத்தான் நாம் எல்லா ஜெபமாலையிலும் ஒவ்வொரு 10 மணிக்கு பிறகும் நாம் இந்த ஜபத்தை நாம் சொல்லுகிறோம். ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் என்ற ஜபத்தை. அதுக்கு அடுத்து தனது கடைசி காட்சியிலே அன்னை மரியாள் தனது பெயரை வெளிப்படுத்துகிறார். நான் யார் என்று வெளிப்படுத்துகிறார். என்ன சொன்னார்? பாத்திமா அன்னை தனது பெயரை லூர்து அன்னையிலே அது லூர்து அன்னை லூர்து மலையிலே தனது பெயரை இந்த பிள்ளைகள் கேட்கறது, அம்மா உங்க பெயர் என்ன எழுதித்தாங்க. அது லூர்து காட்சியில் நாமே அமலர்ப்பம் என்று சொல்லுகிறார் லூர்து மாதா. பாத்திமா மாதா தனது பெயரை எப்படி வெளிப்படுத்துகிறார்? நானே ஜபமாலை அன்னை, நானே ஜபமாலை அன்னை என்று வெளிப்படுத்துகிறார். நானே ஜபமாலை அன்னை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பாத்திமா ஜபமாலை அன்னை, மணலூர் ஜபமாலை அன்னையை நாம் இங்கு நிறுவி இருக்கிறோம். இந்த அன்னை இங்கும் பல சகலவிதமான நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், அபரிவிதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த அன்னை மரியாள் 1917 மே 13 முதல் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரை 6 முறை காட்சி கொடுக்கின்றார். தன்னையே வெளிப்படுத்துகிறார். எதற்காக? நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் அமைதியாக இருக்க வேண்டும். தன் மகனை வெளிப்படுத்துகிறார், தன் மகனுடைய மாட்சியை புலப்படுத்துகிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் நான் உடன் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். மத்தேயு 28:20 ஆண்டவர் சொல்லும்போது உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன். எனவே அன்னை மரியாளுடைய காட்சிகள் தொடரும், இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அந்த தாய் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாதே. உனது துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். பேறுகால வேதனை ஒரு சில நிமிடம், ஆனால் அது பிறகு புதிய உயிர், மகிழ்ச்சி. அதே போல நீ இப்பொழுது அனுபவிக்கின்ற வேதனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், துயரங்கள் அதையெல்லாம் கொஞ்ச காலம்தான், நீங்கி போகும், எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இந்த அன்னை மரியாள் நமக்கு காட்சி கொடுத்து காட்சியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் வானதூதர் மூலமாக அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். இதோ அன்னை மரியே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. அன்னை மரியாள் ஏராளமான காட்சிகள் இருக்கிறது என்றால் ஆண்டவர் அன்னை மரியாளோடு இருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் அருள் நிறைந்தவள் அன்னை மரியாள், அத்தோடு மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவள் அன்னை மரியாள். அதனாலதான் இந்த காட்சிகள் உலகம் முழுவதும் காட்சிகள், ஒவ்வொரு காட்சிகளிலும் ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு காட்சிகளிலும் ஒவ்வொரு விதமான காரியங்களை இந்த தாய் அன்னை மரியாள் பல இடங்களிலே அவள் செய்து கொண்டிருக்கிறார். பாத்திமாவிலே காட்சி கொடுத்ததால் பாத்திமா அன்னை, லூர்திலே காட்சி கொடுத்தால் லூர்து அன்னை, அதே போல சலேத் மலையிலே காட்சி கொடுத்தால் சலேத் அன்னை, வேளாங்கண்ணியிலே காட்சி கொடுத்ததால் வேளாங்கண்ணி மாதா. எனவே நான் உடன் இருக்கிறேன், நான் உடன் இருக்கிறேன். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், உன்னுடைய குழப்பம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய நெருக்கடி எல்லாம் தீர்ந்து நீ மன மகிழ்ச்சியை பெறுவாய் என்பதை சுட்டி காட்டுவதற்காக. எனவே அருள் நிறைந்த மரியாள் நமது தாய் அன்னை மரியாள் அல்லவா? அதே போல் அன்னை மரியாள் லூக்கா 1:38 பார்க்கிறோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை சொற்படி நடந்தாள். அதனால் இன்று எவ்வளவோ காட்சிகள் மூலமாக தன்னையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள். லூக்கா 1:41 நாம் பார்க்கின்றோம். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டவுடனே அவருடைய வயிற்றிருந்த குழந்தை பேர் வகையால் துள்ளுகிறது. ஏனெனில் அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய பெட்டகம், சக்தியினுடைய பெட்டகம், வல்லமை ஆற்றலுடைய பெட்டகம் அன்னை மரியாள். இன்னைக்கு ஏராளமான கூட்டம் மாதா கோயில்களுக்கு, மாதா பக்தர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஏனெனில் அவரிடம் ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது அந்த சக்தியை, அந்த வல்லமையை, அந்த ஜெபமாலை அன்னையினுடைய ஆற்றலை நீங்கள் பெற்று திரும்புவீர்கள். அன்புக்குரியவர்களே, லூக்கா 1:42 நாம் பார்க்கும் பொழுது, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவள், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத்தம்மாள் வியப்புற்று கூறுகிறார். பாருங்கள் அந்த அன்னை மரியாளை. பெண்களுக்குள் பேறு பெற்றவளாக இருக்கிறார், ஆண்டவரின் தாயாக இருக்கிறார் அன்னை மரியாள். எனவேதான் எல்லா காட்சிகள் மூலமாக தன்னையே வெளிப்படுத்தி நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, அஞ்சாதே, பயப்படாதே என்று இந்த தாய் அன்னை மரியாள் சொல்லுகிறார். அதே போல லூக்கா 1:45 வசனத்திலே, ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அன்னை மரியாள் பேறு பெற்றவளாக இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார் என்றால்
ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், உள்ளத்திலே பதிய வைத்தார், ஆண்டவர் சொற்படி நடந்தார் அன்னை மரியாள். எனவே நாமும் அந்த ஆண்டவருடைய சொற்படி அவருடைய வார்த்தைகளின்படி நடப்போம், அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். பரிசுத்த ஆவியார் நம்மிடையே இருந்து அந்த அன்னை மரியாளிடமும் ஆண்டவரிடமும் இருந்த அந்த பரிசுத்த ஆவி நம்மை ஆட்கொண்டு எல்லா விதமான வளங்களாலும் செழுமையாக நிரப்ப வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். ஆமேன். பக்கம் 115. பக்கம் 115. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் வணக்க நாளில் உம்மை வேண்டுகிறோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உம்மை எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான அன்னை மரியாளினுடைய வணக்க நாளில் நாங்களுமை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவை நிழலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு அளித்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்கள்
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கோந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் ஒரு திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்து முடியலால் ஒழிப்பதாக. வெளியே இருக்கக்கூடியவர்கள், நற்கரணை வாங்கக்கூடியவர்கள் மேலே ஆலய தலைவாசலில் வந்து பெற்றுக்கொள்ளவும். அருள் சகோதரி அவர்கள் பாடல் பாடுகின்ற அந்த இடத்திலே நின்று நற்கரணை வழங்குவார்கள். வெளியே இருக்கக்கூடியவர்கள் மேலே வந்து நற்கரணை வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்கம் 159, பக்கம் 159. இனிவாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாம் என் எல்லையே. இனிவாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாம் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே, சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாம் என் எல்லையே.
பிரியமானவர்களே, மணலூர் மாதாவினுடைய நவநாள் பக்தர்களே, ஒவ்வொரு மாதமும் முதல் சனி மற்றும் 3ஆம் சனிக்கிழமை இங்கு திருப்பலி நடைபெறுகிறது. நல்ல அருமையாக நான் 5 ஆண்டுகள் இங்கு பணிபுரிந்திருக்கிறேன். ஞானப்பிரகாசியார் பட்டணம் பங்கு, அதனுடைய கிளை பங்கு தான் மணலூர். எனவே உங்களுடைய பல இடங்களிலிருந்து பல ஊர்களிலிருந்து திருப்பயணிகளாக வந்திருக்கிறீர்கள். இங்கு திருப்பலி ஆற்றுவதிலே மகிழ்ச்சி, உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறீர்கள். முதல் சனி மற்றும் 3ஆம் சனி, இன்னும் தொடர்ந்து நீங்கள் இதே போல முதல் சனி மற்றும் 3ஆம் சனிக்கிழமை வாருங்கள். இந்த அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 5 ஆண்டு காலமாக என்னோடு இருந்து பயணித்தவர்கள் நமது புஷ்பம் பாட்டியவர்கள் நல்ல முறையிலே எல்லா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சிறப்பாக அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக சிறிய ஊராக இருந்தாலும் முதல் சனி 3ஆம் சனி வழிபாடுகள், அதற்கு தேவையான காரியங்கள், செலவினங்கள், உணவுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களோடு அன்னை மரியாள் இருக்கிறாள். அந்த தாய் தொடர்ந்து அவர்களோடு இருந்து இங்கு வரக்கூடிய எல்லா மக்களையும் ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் அவருடைய பிள்ளைகள் அருள் ஜோதி அவர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் நமது மணலூரில் இருக்கக்கூடிய நமது மக்கள் குடும்பங்கள் மற்றும் இங்கே பீடத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், பீட சிறுவர்கள், திரு ஜவஹர் அவர்கள் மற்றும் பாளையங்கோட்டிலிருந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சகோதரர் அவர்கள் மற்றும் இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு முறையிலே உதவி செய்யக்கூடியவர்கள். முதலிலே வழிபாட்டிற்கு தேவையான அந்த இசைப்பேழை பாடகர் குழு சகோதரர் டென்னிஸ் அவர்கள் முதல் 2 ஆண்டுகள் நல்ல முறையில் இந்த ஆலயத்திற்கு இசையமைத்தார். அதற்கு முன்னதாகவும் இசையமைத்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவருக்கு வர முடியாத சூழல். அதிலிருந்து நமது ஞானப்பிரகாசியார் பட்டணம் பங்கை சார்ந்த பாடகர் குழுவினர் ஒவ்வொரு மாதமும் வந்து நல்ல அருமையாக சிறப்பாக இன்றைய தினத்திலும் வந்து சிறப்பாக இந்த இசை மீட்டி பாடல் பாடியிருக்கிறார்கள். எனவே எல்லோரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் அன்னை மரியாள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இங்கிருந்து நிலப்பாறை என்று அழைக்கக்கூடிய திருமூல நகர் என்ற ஜார்ஜியார் ஆலயம், அது ரொம்ப ஃபேமஸ். அதே போல் அது பக்கத்தில் ஒரு மலை இருக்கிறது, கள்ளிக்குளம் மலை மாதிரி மேலே ஏறி தோமையார் சுரூபம் அங்கு இருக்கிறது, கெபி இருக்கிறது. மாதா மலையும் மாதா சுரூபம் இருக்கிறது, இதுவும் இருக்கிறது. அது ரொம்ப அந்த இடங்களில் அது பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. எனவே வாருங்கள். அங்கு எனது பணியை நான் 21ஆம் தேதி வருகின்ற வியாழக்கிழமை பணி பொறுப்பெடுக்கிறேன். எனது பணி சிறக்க வேண்டும் என்று நல்ல முறையில் இறைவனிடம் சிறப்பாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நமது பாசத்துக்குரிய சகாய சஸ்டின் தந்தை அவர்கள் நமது பங்கில் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், அதாவது நமது தபசு காலத்தில் நாம் ஒரு ஊரில் ஜெபம் பண்ணுவோம். அது ஒவ்வொரு இடங்களாக இருக்கும். ஆனால் இந்த இடமானது தந்தை அவர்கள் மிக ஆச்சரியமாக செய்ததற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. நமது மணலூர் மாதா கோவில் வைத்து எல்லா மக்களும் ஜெபம் பண்ணி அந்த தவச காலத்தை மிக சிறப்பாக செய்ய அவர்கள் இது செய்து நினைக்கவே வார்த்துக்க முடியாத அளவுக்கு அவர்கள் அந்த பணியை அழகாக செய்தார்கள். அப்படி ஆண்டவர்களுடைய ஒரு திருப்பணியை செய்வதில் மிக ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்ற அவர்கள் எப்படி, அதாவது ஒரு திடீரென்று முன்கோபம் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கள் ஆண்டவருக்காக செய்கின்ற காரியங்களை மிக சிறப்பாக செய்வார்கள். அது எப்பொழுது எந்த நேரம் எப்படி என்று அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் குறிப்பாக செய்து அவர்கள் நிறைவாக பணியாற்றிருக்கின்றார்கள். அது மறக்கவே முடியாது. ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் அவர்கள் நமது பங்கு ஊர்வலம் விட்டு அவர்கள் வேறு பணி செய்தாலும் ஆண்டவர் அவர்களோடு இருந்து அன்னை மரியாள் அவர்களை பாதுகாத்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஆண்டவரிடம் வேண்டி சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு நன்றியாக இந்த பொன்னாடையை போர்த்தி அவர்களை சிறப்பிக்கின்றோம். சிற்றுரையாற்றிய வின்சென்ட் தாத்தா அவர்களுக்கு நன்றி. அவர் தான் எங்கள் கோயிலில் உபதேசியார். ஜெபம் சொல்லுவாங்க. காலையில் அவருடைய ஜெபத்தை மறக்கவே முடியாது. நான் மிஸ் பண்ணுவேன். பரிசாவியனர் ஜெபம் இருக்கும் பாருங்கள், திருப்பலிக்கு முன்னாடி அருமையாக சொல்லுவாங்க. எனவே எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து எல்லாரும் வேண்டிக் கொள்கிறேன், நல்ல குடும்ப ஆசீர்வாதத்தோடு நல்ல செழிப்போடும் இருங்கள். இந்த மாதா திருத்தலம் இன்னும் திருத்தலமாக பேராலயமாக வர வேண்டும் என அந்த அளவிற்கு நீங்கள் வாருங்கள். அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை
பெற்று செல்லுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கண்ணியான அன்னை மரியாளினுடைய வணக்க நாளில் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் தொடர்ந்து அருள் வளங்களாலும் எங்கள் உள்ளங்கள் அமைதி பெற்று மீட்பின் தொடர் வளர்ச்சியை நாங்கள் தூய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 308.